மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. அந்த மாற்றம்ங்கிறது அரசியல்லையும் சரி சினிமாவிலையும் சரி நிரந்தரமற்ற ஒன்று. விஜயை லைம் லைட்டுக்கு கொண்டு வந்தவர் இளையராஜா. காதலுக்கு மரியாதையும் ஃப்ரெண்ட்ஸும் பாடல்களுக்காக பிரபலமான படங்கள். அடுத்து தேவா, ராஜ்குமார், இமான் இவங்களோட கூட்டணி போட்டார் விஜய். மூடி டைப்பான விஜய் இதுவரைக்கும் எந்த இசையமைப்பாளர் கூடயும் இல்லாத அளவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது ஜிவி பிரகாஷ் கூட மட்டும்தான். ஒரு ஆங்கில பத்திரிகை விஜய்க்கு தர வேண்டிய சிறந்த நடிகர் விருதை வேறு ஒருவருக்கு தரப்போய் உடனே கோபப்பட்டு அந்த பத்திரிகையை காய்ச்சி தள்ளினாரு ஜிவி. தெரி வரைக்கும் அப்படி ஒரு நெருக்கமாக நகவும் சதையுமா இருந்தவங்க இந்த படத்துல பிரிகிறாங்க. அதாவது விஜயோட 61. பைரவா படத்துக்கு பிறகு உருவாகும் இந்த படத்தை தேனாண்டாள் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்குது. அட்லி இயக்கும் இந்த படத்துக்கு இசை ஜிவி பிரகாஷ் அல்ல, அவரோட மாமா ஏஆர் ரகுமான். விஜய் படத்துக்கு ரகுமான் இசையமைக்கிறது இது 3வது முறை. ஏற்கனவே உதயா, அழகி தமிழ் படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. பாகுபலி புகழ் விஜயேந்திர பிரசாத், அவர் தான் SS ராஜமௌலியோட தந்தை. அவர் இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறாரு. தொடர்ந்து ரொம்ப பக்காவான கூட்டணியில களம் இறங்குறாரு விஜய். காஞ்சிபுரம் அர்த்தம் என்ன இல்ல, உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு. நான் கொஞ்சம் காரசாரமா தான் பேசுறேன். நீங்க ரொம்ப தெளிவா அப்படியெல்லாம் பிடிச்சிட்டு பேசக்கூடாது. சமயம்ங்கிறது மலையாளம், மலையாளத்துல அந்த அர்த்தம், அதனாலதான் தமிழா இல்ல அப்படி இல்ல சொல்லும். நீ கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல. ஒரு அழகான கேள்வி கேட்டா நல்லா கொடுப்பேன் பதில்.